புரோட்டா வந்து கேன்சருக்கு வர ஒரு அறிகுறிங்க. நான் அனுபவப்பட்டு சொல்றேன். அந்த மைதா மாவு வந்து எப்படி உற்பத்தி செய்யறாங்கன்னு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா தெரியல. அந்த கோதுமை மாவுல இருந்து அந்த கழிவாடு வருது பாத்தீங்களா, அத வந்து பாத்தி மாதிரி கட்டி ஆடை கட்டி அந்த ஆடை எடுத்து ஃபில்டர் பண்ணி மெஷின்ல அரைச்சு மைதா மாவா தயார் பண்ணி கிலோ 5 ரூபாய்க்கு பேக்கெட் பண்ணி சப்ளை பண்றாங்க. வேஸ்ட் குப்பையில டிச்சில போடுறது அதெல்லாம். நம்மளுக்கு ஒரு புரோட்டா 15 ரூபா கொடுக்கறாங்க ஜனங்களுக்கு. அதுதான் சுகரை உண்டு பண்ணுது. நான் வந்து டிரைவர் வெளியே போகும்போது வரும்போது சாப்பிட்டுருக்கேன். ஜீரணம் ஆகாது, வயிறு பிரச்சனை பண்ணும். நைட் டைம்ல தயவு செய்து புரோட்டா வந்து சாப்பிடவே கூடாது. ஜீரணம் ஆகிறது இல்ல, அது அப்படியே வயிற்றுல கட்டிக்குது, வாமிட் வந்துருது, நெஞ்ச கறிக்குது ஒண்ணு. அது அப்படியே தேங்கி தேங்கி நுரையீரல், கல்லீரல் பாதிப்பு இதெல்லாம் நிறைய வருதுங்க. ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க மக்கள். மேக்சிமம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். கேட்டீங்களா பரோட்டா சாப்பிட்டா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுங்கிறத? சோ இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பரோட்டா சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா எப்பயும் நம்ம சொல்றதுதான், எப்பயாவது சாப்பிட்டா பரவாயில்ல, எப்பயுமே சாப்பிட்டீங்கன்னா